ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரப்பான்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்த இந்தியா முழுக்க பண்றாங்க. அந்த போராட்டத்த பத்தி நான் இன்னைக்கு பேச போறதில்ல. ஏன்னா அந்த போராட்டமே முடிஞ்சு போச்சு. அந்த போராட்டம் முடியும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய காதல் கதை ஒண்ணு உருவாகுது. இந்த காதல் கதை யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோடிஜிக்கும், அதாவது நம்ம மார்க் மாமாக்காகவும் தான். அந்த மார்க் மாமாவும் மோடிஜியோட காதல் கதை எப்படி உருவாச்சு? இதுல இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டிலாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு மேட்டர் தான். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபன்னியா சொல்றேன் அப்படின்றதுக்காக ரொம்ப ஜோக்கா எடுத்துக்காதீங்க. இந்த மாரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோ தட் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஜேபியோட புரொட்டஸ்ட் ஆரம்பத்துல கவர்ன்மெண்ட் கண்டுக்கலனாலும், போக போக அங்க திரள்ற ஜென்ஸியோட கூட்டத்த பார்த்து, கவர்ன்மென்ட்க்கு ஒரு சின்ன தலைவலி வருது. இந்த கூட்டத்த எப்புட்றா கலைக்கிறது? இந்த கூட்டத்த எப்புட்றா கன்வின்ஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கவர்ன்மெண்ட் மண்டைய கசச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், நம்மளோட மோடிஜி, அதாவது நடுஜாமத்தில், நடுராத்திரியில் ஒரு செல்ஃபி வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல நம்மளோட ஜென்ஸி இளைஞர்களுக்கு அவர் பல விளக்கங்கள தராரு. உங்களோட கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேற்றப்படும். நீங்க யார் யார் மாரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ, அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டான ஒரு கோர்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பல விளக்கங்கள்லாம் அதுல நெறைய தராரு. அந்த வீடியோவ கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த செல்ஃபி வீடியோ குறைஞ்ச நேரத்துல பல மில்லியன் வியூஸ போது. இப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்த அந்த செல்ஃபி வீடியோ திடீர்னு பார்த்தீங்கன்னா, காணாம போயிடுச்சு. அந்த அஃபிஷியல் மோடிஜி அக்கவுண்ட்லருந்து அந்த வீடியோவ தூக்கிட்டாங்க. என்னடா இது மோடிஜி, அதாவது நம்ம பிரதமர், இந்தியாவில் மோஸ்ட் பவர்ஃபுல்லான மேனான ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட்ட ஹேண்டில் பண்ணக்கூடிய அவரோட அக்கவுண்ட்டயே தூக்குறாங்களா? யார்றா அது தூக்குனா? அப்படின்னு பார்த்தா, நம்மளோட மார்க் மாமா தான் அந்த வேலைய பார்த்திருக்காரு. அந்த திருப்பி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே அக்கவுண்ட்ல, அதாவது அதே புரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோடிஜியோட அக்கவுண்ட்ல அந்த வீடியோ வந்துருச்சு. இப்ப கவர்ன்மென்ட் கன்ஃப்யூஸ் ஆனத தாண்டி, பிஜேபி ஆட்கள் பார்த்தீங்கன்னா, Facebookக்கு என்ன தைரியம்? மெட்டாக்கு என்ன அவ்ளோ இதுவாயிடுச்சா? எங்க பிரதமரோட வீடியோ மேலயே கை வைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும், இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த Facebookக்கு இதே வேலையா போச்சுப்பா. இந்த மெட்டாவோட ஆளுங்களே இப்படிதான். எவன்ட்டயாச்சும் காச வாங்கிட்டு, பாருங்க இவங்க தான் இந்த ஜென்ஸி கூட்டத்தையே தூண்டி விடுறாங்க. இவங்க தான் மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கூட்டமும், இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க, இங்க, அங்க, இங்கன்னு சுத்திட்டு இருக்கு. இத பார்த்துட்டு இருந்த கவர்ன்மென்ட் காண்டாயிட்டாங்க. காண்டாயிட்டு மார்க் ஜுகர்பர்க், அதாவது மெட்டாக்கு ஒரு சில கேள்விகள கேட்குறாங்க. எதனால இந்த வீடியோ தூக்கப்பட்டுச்சு? அத தாண்டி சைல்ட் செக்சுவல் அபியூஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே வந்து இந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட்டா சிஎஸ்ஏஎம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெறைய சைல்ட் செக்சுவல் ரிலேட்டட் கன்டென்ட் உங்களோட பிளாட்ஃபார்ம்ல ஆடா வருதே. அது ஏன் வருது? இத நாங்க பல நாளா கேட்கணும்னு நெனச்சுட்டு இருந்தோம். அதுக்கான விளக்கத்த குடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய சைல்ட் அப்யூசிவ் கன்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம்ல புரமோட் பண்ற மாரி ஒரு சில விஷயங்கள வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அப்படின்ற ஒரு சில இதுக்கான விளக்கங்கள கேட்கறாங்க. அத தாண்டி டீப் ஃபேக், அதாவது நீங்க மிஸ்கைட் பண்றீங்க. ஒரு சில பேரோட ரெப்புடேஷன கெடுக்கிறதுக்காக நீங்க வந்து அல்காரிதம் வந்து வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா, அதாவது ஒரு சிலர் மேல வந்து நீங்க ஒரு பழி போட்டா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டா ரெப்புடேஷவா போது. அந்த டேமேஜ் ரெப்புடேஷன பத்தி. எலக்ஷன்ல வந்து உங்களோட இன்வால்வ்மென்ட், அதாவது ஏதாவது ஒரு எலக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ஷன்ல வந்து மெட்டாவோட இன்வால்வ்மென்ட் அதிகமா இருக்கு. அப்புறம் ஸ்கேம், இந்த மாரி பல பிரச்சனைகள் வந்து இந்த மெட்டா ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ கவர்ன்மென்ட் வந்து இது எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு விளக்கத்த குடுங்க. அதாவது எதாவதுன்னா, ஃபர்ஸ்ட்டு மோடிஜியோட வீடியோ எதனால் தூக்கப்பட்டுச்சு? அதுக்கான விளக்கம். 2வது சைல்ட் செக்சுவல் அபியூஸ் மெட்டீரியல் சிஎஸ்ஏஎம், இந்த சைல்ட் செக்சுவல் கன்டென்ட்ட பத்தி ஏன் உங்க பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது? இதுக்கான விளக்கம். அதுக்கப்புறம் இந்த டீப் ஃபேக் கன்சென்ட்ஸ், இந்த மிஸ்லீட் பண்றது, மேனிபுலேட் பண்றது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, எலக்ஷன்ல நீங்க பூந்து விளையாடுறது, இது எல்லாத்த பத்தியும் பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கத்த குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்ன்மென்ட் Facebookக்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க. இத பார்த்த நம்ம மார்க் ஜுகர்பர்க் திணறிட்டார். ஏன் திணறிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். யுஎஸ்ல எவ்வளோ சம்பாரிக்கிறாரோ, அத விட அதிகமா இந்தியால தான் அவருக்கு ரெவென்யூ அதிகம். ஏன் இந்தியால ரெவென்யூ அதிகம்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அந்த இந்தியன் பாப்புலேஷன்லயுமே பார்த்தீங்கன்னா, அதிகமா நெட் யூஸ் பண்ற பீப்பிள் அதிகம். அந்த நெட் யூஸ் பண்ற பீப்பிள்லயும் இளைஞர்கள் அதிகம். அந்த இளைஞர்கள்லயும் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஹைலி ஆக்டிவான மெட்டா யூசர்ஸ் இருக்கிற இடம் இந்தியால தான். ஸோ இந்தியால இந்தியன் கவர்ன்மெண்ட்ட பகச்சுக்கிட்டு, Facebookஆல வாழவோ, இல்ல ரெவென்யூவ ஜெனரேட் பண்ண முடியுமோ, அ ஜ ரெவென்யூ எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம, நம்ப மார்க் மாமா பல திட்டங்கள இந்தியாவ சேர்த்து போட்டு வச்சிருக்காரு. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஃபியூச்சர்ல வந்து த்ரூ இந்தியன் கவர்ன்மென்ட் ஆர் த்ரூ இந்தியன் பீப்பிள் மூலியமா அவருக்கு அவர் மார்க்கெட் ஆக்சஸ் பண்றதுக்கு பல ப்ராஜெக்ட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்மளோட மார்க் மாமா, இது சரிப்பட்டு வராது. நம்பளே களத்துல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனடியா அவரு என்ன சொல்றாரு, "சாரிங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் அப்பாலஜைஸ் பண்றேன். இது வந்து ஒரு டெக்னிக்கல் மால் ஃபங்ஷன்ல நடந்துச்சு.
நாங்க வாண்டடா எந்த ஒரு நேரேட்டிவும், எந்த ஒரு புரொபகண்டாவும் இதுக்கு பின்னாடிலாம் கிடையாது. ஏதோ ஒரு கிளிட்ச் ஆயி, ஏதோ ஒரு எரர்ல மோடிஜியோட வீடியோ வந்து தற்காலிகமா டெம்பரவரியா நீக்கப்பட்டுச்சு. நாங்க அத உடனுக்கு உடனே சரி பண்ணிட்டோம். இது எங்களோட தப்பு தான் அப்டின்றத ஒத்துக்கிறாரு. செகண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த செக்சுவல் அப்யூஸ் மெட்டீரியல் இதுக்கு நாங்க 0 டாலரன்ஸ் பண்றோம். இத நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணல. நாங்க ஒரு சில அட்வான்ஸ்ட் ஏஐ மெட்டீரியல்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். போக இதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள்லாம் நாங்க சரி பண்ணுவோம் அப்டின்னு சொல்றாரு. அது போக இந்த டீப் ஃபேக் கன்சென்ட்ஸ் எல்லாம் நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. இது எல்லாமே ஒரு ஏஐ தான் பண்ணுது. நாங்க முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம். அப்டின்ற மாரி ஒரு விளக்கத்த குடுக்குறாரு. இதுக்கு வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் கன்வின்ஸ் ஆயிடுச்சா அப்டின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இன்னும் கவர்ன்மெண்ட் சைட்லருந்து தரப்புலருந்து அஃபிஷியலா வந்து இத பத்தி எதுவும் ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரல. பட் ஆனா ஃபியூச்சர்ல இத பத்தி என்னன்றத பேசுவாங்க. நம்மளோட மார்க் மாமாக்கு வந்து இது ஒண்ணும் புதுசு கிடையாது. சரிங்களா? மார்க் மாமா வந்து பல தடவ பல கேஸ்ல மாட்டியிருக்காரு. உதாரணத்துக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2018ல 10 மணி நேரம் 2 நாளு யுஎஸ் செனட்ல வந்து போட்டு வச்சு செஞ்சாங்க. நம்மளோட மார்க் மாமாவ. என்னென்ன மாரியான கேள்விகள் கேட்டாங்கன்னா, யுஎஸ் பிரைவசி, டேட்டா மிஸ்யூஸ், எலக்ஷன் இன்டர்ஃபியரன்ஸ், Facebook பிசினஸ் மாடலோட தவறு என்ன? இந்த மாரி பல கேள்வி நம்மளோட மெட்டா மாமாவ போட்டு துவச்சு எடுத்தாய்ங்க. ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு பேசவே முடியாம திணறிட்டாருங்க. அப்படியே மெல்லவும் முடியாம அதாவது இந்த நல்லா இல்லாத சாப்பாடு வாயில மாட்டிக்கிச்சுன்னா, நம்ம துப்பவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. ஒரு ஜோன்ல மாட்டிப்போம்ல. அதாவது இந்த கடைசி பெஞ்ச் ஸ்டூடண்ட் எழுதி ஒரு கேள்வி கேட்டா, "நீ எவ்வளவு வேணா கேளு. சங்கீத ஸ்வரங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெல் அடிக்கிற வரைக்கும் இப்படியே நிப்பான். அதே மாரி மார்க் மாமா நின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போட்டு அவர துவச்சு எடுத்தாய்ங்க. அந்த இடம் வந்து பெரிய மீம் மெட்டீரியல் ஆச்சு. முடிஞ்சா அந்த வீடியோவ நான் போடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2021ல பிரான்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதாவது பிரான்ஸ்ல வந்து ஆகன் அப்டின்ட்டு ஒரு எம்ப்ளாயி வந்து விசில் ப்ளோவரா வந்துட்டு ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் வெளிய ரிலீஸ் பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்னன்னா, நெறைய அன்எத்திக்கலான விஷயங்கள் வந்து Facebookஓட தரப்புக்கு தெரிய வரும். உள்ள இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் Facebook அத கண்டும் கண்டுக்காம இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு அதன் மூலியமா ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது அப்டின்ற ஒரு சில ப்ரூஃப் எல்லாம் வந்து டாக்குமெண்ட்டா வெளிய விடுறாங்க. அந்த அந்த டாக்குமெண்ட் ரொம்ப பெரிய பேசு பொருளாது. அதுக்கப்புறம் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் யூரோப்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் அது. யூரோப்ல பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம், யூரோப்பும் வந்து நெறைய என்ன சொல்றது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. வந்து ஒரு ஆக்ட்டே கொண்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சர்வீஸ் ஆக்ட் அண்ட் பிரைவசி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2024ல வந்து யூரோப்பியன் யூனியனே வந்து ஒண்ணு கொண்டு வராங்க. ஸோ நம்ம மார்க் மாமா வந்து பொளக்குறது வந்து இந்தியா தான், இப்ப தான் அப்படின்னு கிடையாது. பல கண்ட்ரி, பல இடத்துல போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மார்க் மாமா வந்து ரெவென்யூ ரெவென்யூ வந்து எத்திக்கலா சம்பாரிக்கிறத தாண்டி, அன்எத்திக்கலா கண்டுக்கணும், கண்டுக்காம இருக்கிறது. அதாவது என்ன சொல்றது? ஏதாச்சும் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அத பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அது மூலியமா ஒரு ரெவென்யூ வருதுல்ல, விட்ரு அப்படின்ற மாரி ஒரு ஜோன்ல இருக்கிறது தான். ஸோ இதுல பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா அந்த 2024லேருந்து 2026ல பார்த்தீங்கன்னா, நெறைய போராட்டங்கள். அதாவது இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நேபாள்ல நடந்தது. அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ஸி அதாவது இந்த சின்ன சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா மூலியமா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. முக்கியமா Instagram, Facebook இந்த மாரியான பிளாட்ஃபார்ம் மூலியமா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. இதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெய்ட் அஜெண்டா, ஒரு பெய்ட் புரொபகண்டா, ஒரு பெய்ட் நேரேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க எங்கேருந்தோ காசு மட்டும் போட்டா போதும். அது Facebook மூலியமா அது வந்து ரொம்ப ஈஸியா வந்து வேலைய முடிச்சிடலாம். இப்போ நீங்க ஒரு ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட போய் ரீச் பண்றதுக்கு, "இந்தாடா Facebookே உன்ட்ட ஒரு அமௌண்ட் தரேன். நீ வந்து நல்லதே கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடாது. எனக்கு நீ ஒரு மாமா பையன் மாரி யூஸ் பண்ணு. இந்த எல்லாருக்கும் போடு அப்டின்னா போட்டு விட்டுருவான். அவன பொறுத்தவரைக்கும் காசு வருதா? ஓகே அவ்வளோதான். இது நல்லதா கெட்டதாலாம் வெரிஃபை பண்றதில்ல. எத்திக்கலா இது பண்றதில்ல. இப்ப நீங்க ChatGPT கிட்ட போனீங்க வச்சுக்கோங்களேன். ChatGPT கிட்ட போயிட்டு நான் ஒரு விஷயத்த ஆக்ட் பண்ண போறேன். இத எப்படி ஆக்ட் பண்ணு? இந்த கோட சால்வ் பண்ணு அப்டின்னா, ChatGPT கிட்ட நீ என்னதான் பிரீமியம் போட்டாலும், இதனோட கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசில இல்லன்னா அத பண்ண மாட்டேன்னு சொல்லிரும். ஆனா நம்ம மார்க் மாமா அப்படி கிடையாது. ஒரு எந்த ஒரு வீடியோ போட்டாலும், அதை வந்து காசு மட்டும் குடுத்தால் போதும். அது எல்லாருக்கும் திணிச்சு விட்டுறாப்ல. இதுதான் பிரச்சனை. இது வந்து கவர்ன்மென்ட்டோட இன்டர்னல் செக்யூரிட்டியோட ப்ராப்ளமா இருக்கு. இத தான் வந்து கவர்ன்மென்ட் வந்து இப்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் வந்து அத ரொம்ப கண்டுக்கல. ஏன்னா, இதன் மூலியமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்துச்சு. ஆனா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட எழுச்சிய பார்த்ததுக்கு அப்புறம் கவர்ன்மென்ட் கொஞ்சம் உஷாராக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்பளும் பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் மாரி ஒரு ரெகுலேஷன்ஸ கொண்டு வர ஆரம்பிச்சுருவோம்னு நெனைக்கிறேன். Facebookக்கு நம்மளும் நெறைய முட்டுக்கட்டைகளை போட ஆரம்பிச்சுருவோம். அதனால தான் மார்க் மாமா இப்பவே படுத்து விட்டார். இப்பவே வந்து என்ன வேணா சொல்லுங்க, பண்ணுங்க. பட் ஆனா நீங்க வந்து எங்களுக்கு இந்தியா ரொம்ப முக்கியம். இந்தியன் யூசர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான், அவங்க வந்து இப்பவே வந்து படுத்து விட்டார்கள். இதுதான் மார்க் மாமாவுக்கும், மோடிஜிக்கும் இருந்த காதல் கதை. இந்த காதல் கதை பார்த்தீங்கன்னா, இன்னும் தொடரும் அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. ஏன்னா இத பத்தி இன்னும் கவர்ன்மென்ட் வந்து எந்த ஒரு விளக்கமும் வரல. ரெகுலேஷன்ஸ் எல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம், அதுக்கு எப்படி Facebook ரியாக்ட் பண்ண போறாங்க? என்ன மாரி பாலிசிஸ் வரப்போது? இது எல்லாத்தையும் பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். அதுவரைக்கும் மிதுன் சைனிங் ஆஃப். பாய்.